நீர்கொழும்பு சிறையில் மோதலால் கட்டுவெல்லேகம சுரேஷ் புஷ்ச சிறைக்கு பலத்த பாதுகாப்போடு மாற்றம். நிந்தவூர் போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன் ஐஸ் பக்கெட்டை விழுங்கியதாக சற்று முன் கசிந்த தகவல். புதிய சீனியுடன் கலக்கப்பட்ட காலாவதியான சீனி பாரிய களஞ்சிய சாலைக்கு வைக்கப்பட்ட சீல். வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் ஆதிக்கமா மக்கள் குற்றச்சாட்டு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பேருக்கு குற்றப்பத்திரிகை கையளிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலுக்கு காரணமானவர் என்று கூறப்படும் கட்டுவெல்லேகம சுரேஷ் என்ற கைதி பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினரான ஹெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் ஆன கட்டுவெல்லேகம சுரேஷ் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்துதல், கொள்ளை சம்பவங்கள், போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2016ஆம் ஆண்டு நாரமல பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பிக்கு ஒருவரையும் அவரது உதவியாளரையும் தாக்கி கட்டி வைத்து அங்கிருந்து தூபிக்கு சேதம் விளைவித்த சம்பவம் குறித்தும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இவருக்கு எதிரான வழக்கு நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடக்கும் மற்றொரு வழக்காக அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் குறுகிய கால தண்டனை கைதிகள் மற்றும் விளக்கமறியல் கைதிகள் என 2400க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் பல்வேறு குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அங்கு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல்களில் 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 27 பேர் உயிரிழந்ததோடு 100க்கும் அதிகமானோர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பலத்த காயமடைந்த 20 பேர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் சிறைச்சாலை வளாகத்திலும் அதனை சூழ்ந்த பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலில் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்புடைய தரப்பினர் நேரடியாக தொடர்புபட்டுள்ளார்கள் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களில் சிக்கி உயிரிழந்த 7 சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் 19 கைதிகளுக்கு சபையில் தமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற அமர்விலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இந்த மோசமான நிலை ஏனைய சிறைச்சாலைகளில் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற மோதலில் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்புடைய தரப்பினர் நேரடியாக தொடர்புபட்டுள்ளார்கள். கைதிகளில் ஒரு தரப்பினர் முதலில் சிறைச்சாலைக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவிகள் மற்றும் போதைப்பொருள் ஆராய்வு ஸ்கேன் இயந்திரத்தை உடைத்துள்ளார்கள். இது திட்டமிட்டதொரு செயற்பாடாகும். நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளின் சிரேஷ்ட அதிகாரிகளையும் நாளை காலை 7:30 மணிக்கு விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாக இருக்கும் நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னணி மற்றும் அங்கு விசேட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு குறித்த உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த கேஷான் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த கேஷான் ஜெயவர்தன இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் இன்று பிரதிவாதிகளிடம் கையளிக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதை அடுத்து பிரதிவாதிகள் ஒவ்வொருவரையும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல நீதிபதி அனுமதி கொடுத்துள்ளார். பிரதிவாதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் நீதிமன்றம் தடை விதித்ததோடு பிரதிவாதிகளின் கைரேகை அடையாளங்களை வாங்கி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் வழக்கின் முதற்கட்ட விசாரணை
எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுடன் சேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொடகம ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி நாட்டில் ஏற்பட்ட அறகலைய வன்முறையில் இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியப்பன்கெவ பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்திருந்தன. குறித்த சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருந்த பின்னணியில் அதற்கு முரணாக இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் கடமையாற்றிய சில அரசு அதிகாரிகளுக்கு தமது உத்தியோகபூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதிவாதிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் 8,08,50,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டதன் ஊடாக ஊழல் புரிந்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நிந்தவூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 26 வயதுடைய இளைஞர் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடந்து வருகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் நிந்தவூர் அட்டப்பளம் சகாத் கிராமத்தை சேர்ந்த 26 வயதுடைய அப்துல் வாஹிது வஜீத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அட்டப்பளம் பகுதியில் நிந்தவூர் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையில் குறித்த பகுதிக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்து வந்த ஜெமீல் என்ற நபர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நால்வரும் நிந்தவூர் போலீஸ் நிலையத்தின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். சம்பவ தினமான நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் சந்தேக நபர்களில் ஒருவரான வஜீத் என்பவர் வழமைக்கு மாறான முறையில் நடந்து கொண்டுள்ளார். உடனடியாக செயற்பட்ட போலீசார் அவரை நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் காலை 6:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காலாவதியான சீனியை புதிய சீனியுடன் கலந்து மறுபதியிட்டு குறைந்த விலையில் சந்தைக்கு விநியோகித்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து முன்னணி சீனி இறக்குமதியாளர் ஒருவருக்கு சொந்தமான பேலியகுட களஞ்சிய சாலை ஒன்று முற்றுகையிடப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் சேர்த்து நேற்று நடத்திய இந்த திடீர் சோதனை நடவடிக்கையில் கம்பஹா மாவட்டம் களனி பேலியகுட பகுதியில் அமைந்துள்ள இந்த பாரிய களஞ்சிய வளாகம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. வலான மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடந்த விசாரணைகளில் சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது காலாவதியான சீனி இருப்புகள் புதிய சீனியுடன் கலந்து மீண்டும் புதிய பொதிகளில் அடைக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட சீனி சந்தை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் களஞ்சிய வளாகத்திற்கு அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.